மற்றவர்களுக்கு கேரண்டர் கையெழுத்து போட்டால் உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது போன்ற மேலும் லீகல் கண்டென்ட் கிரீன் ஆப்பிள் ஃபாலோ பண்ணுங்க. டவுட் இருந்தா டிஎம் இருக்கலாம். இதன் உண்மையில என்னன்னு பார்ப்போம். அதாவது உறவினர்களோ நண்பர்களோ கடன் வாங்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம போடுற கோ பாரோவர் அல்லது கேரண்டர் கையெழுத்து இடுவது பிற்காலத்தில் பல அப்பாவிகள் பெரும் துயரத்திற்கு ஆளாயிருக்காங்க. அசல் கடன்தாரர் அதாவது லோன் வாங்கினவங்க கடனை செலுத்த தவறும் பொழுது வங்கி உங்கள் கணக்கில் இருந்து பணத்தை எடுப்பது சட்டப்படி செல்லுமா? வாங்க நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சட்டப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்திய ஒப்பந்த சட்டத்துல பிரிவு 126 கீழே சட்டப்படி கேரண்டர் என்பவர் வெறும் சாட்சி மட்டும் இல்ல, அதாவது முதன்மை கடன்தாரர் லோன் வாங்கினவங்க லோனை கட்டாம விட்டா அந்த பொறுப்பு உங்களுக்கு சமமாக வந்துவிடும். வங்கியால் உங்க கணக்கில் இருந்து பணத்தை எடுக்கவோ அல்லது கணக்குகளை முடக்கவோ முடியும். அடுத்து பிரிவு 140 கீழே வங்கி உங்க கணக்குல இருந்து எவ்வளவு பணம் எடுத்தாங்களோ அந்த முழு தொகையும் அசல் கடன்தாரிடம் நீங்க வட்டியுடன் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு அவர் மீது கோர்ட்ல நீங்க சூட் ஃபார் ரெக்கவரி வழக்கு பதிவு செய்யலாம். என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பாசத்திற்காக கேரண்டர் கையெழுத்திட்டு உங்க சிவில் ஸ்கோரையும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் இழக்காதீங்க. ஒருவேளை நீங்க இதுல பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா எங்களை போல ஒரு வழக்கறிஞரை அணுகி நீங்க லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பலாம். அப்புறம் அவர்கள் மீது சிவில் கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணி உங்க பணத்தை மீட்டு எடுக்கலாம். இது போன்ற வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. நீங்க எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.